வணக்கம் சொந்தங்களே. நேத்து போட்டிருந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி வந்து இந்த ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன ப்ராப்ளம்னே தெரியாம நெறைய பேரு நெறைய விதமா கமெண்ட் பண்ணிட்டுருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்றேன், நான் யார் வீடியோவும் திருடி போடல. நான் எதனால எனக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னு நான் சொல்றேன். நான் வந்து இந்த வீடியோஸ்ல வந்து சாங் யூஸ் பண்ணியிருந்தேன். சிச்சுவேஷன் சாங்கு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு காப்பிரைட் குடுத்துருந்தாங்க. ஸோ, அதனால வந்து நான் அந்த வீடியோவ டெலீட் பண்ணிட்டு திரும்பியும் வந்து 4 மணி போல அப்லோட் பண்ணியிருந்தேன். இப்ப என்ன ப்ராப்ளம்னா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்த வீடியோவ வந்து நம்ம வந்து அந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக்க எடுக்கணுமா? ஆனா எனக்கு அது தெரியாம நான் பதட்டத்துல டெலீட் பண்ணிட்டேன். அதனால வந்து நெறைய டெக் சேனல கான்டாக்ட் பண்ணி நானு கொஞ்சம் ஹெல்ப் கேட்டுட்டு தான் இருக்கேன். அந்த சேனல் வந்து ரெக்கவர் ஆகுமா? என்ன ப்ராப்ளம்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. YouTubeல போட்டு பார்த்தா 90 டேஸ் அப்டி இப்டின்னு சொல்றாங்க. உங்களுக்கு யாருக்காச்சும் இத பத்தி தெரிஞ்சிருந்ததுன்னா, தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்கள கான்டாக்ட் பண்றேன். ப்ளீஸ் ரொம்ப தாழ்மையா கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாம நம்மளோட இன்னொரு சேனலோட லிங்க்க ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நேத்து நெறைய பேரு நான் இருக்கேன், நான் இருக்கேன்னு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதெல்லாம் வந்து வாய் வார்த்தையே இல்லாம சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க. அது ரொம்ப எனக்கு ஹேப்பியா இருந்துச்சு. பட் இருந்தாலும் இந்த சேனல் வந்து 80,000 சப்ஸ்கிரைபர் வந்து போயிருமா? எனக்கு என்னன்னு தெரியல. அதே மாதிரி என்ன புடிச்சு நெறைய பேரு என்னுடைய புதிய யூடியூப் சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்குமே எனக்கு ரொம்ப 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 நன்றி. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோஸ் வந்து அதில எப்படி போடலான்னு சொல்லி நியூவா ஒரு ஸ்டோரி யோசிச்சிருக்கேன். நான் அந்த ஸ்டோரிய ரெடி பண்ணிட்டு இன்னைக்கு இல்லன்னா நாளைக்குள்ள அதில வீடியோஸ் போடுவேன் அந்த சேனல்ல. சப்போர்ட் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. சரி, ஓகே, வீடியோக்குள்ள போலாம் வாங்க. இங்க பாரு, நீயும் கஷ்டப்பட்டுக்கிட்டு அவளையும் கஷ்டப்படுத்தாத. நான் சொல்றது கேளு மச்சான் ஒரு நிமிஷம். அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்டாலே அவளை புரிஞ்சுப்ப. அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டேன். எனக்கு எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனும் தேவையில்லை. என்னை விட்டுரு, நான் எங்கேயோ போறேன். ஷோ கடவுளே, சொன்னா புரிஞ்சுப்பியா மாட்டியா நீ? உனக்கு என்ன கிள்ளிப்பிள்ளை சொல்ற மாதிரி ஒன்னொன்னா சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? நீ உண்மையா தானே லவ் பண்ற அவளை? என்னடா மச்சான் நீ எப்படி கேக்குற? 5 வருஷத்துல வேற பொண்ணை நான் பாத்துருப்பேனா? உண்மையா லவ் பண்றேன்னு கேக்குற? ஆதி, நான் உன்கிட்ட ஒன்று கேட்குறேன். உண்மையான லவ்னா என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ? ம் நம்ம நினச்ச பொண்ணு 5 வருஷமா நம்ம மனசுல நினச்சிக்கிட்டு இருக்கிறது மட்டும்தான் உண்மையான லவ்வா? சொல்லு. அக்கா, தயவு செஞ்சு அப்படி கூப்பிடாத ஆதி. நீ அப்படி கூப்பிடுறத கேட்டாலே எனக்கு அருவெருப்பா இருக்கு. சி, இத்தனை நாளா நினச்சிக்கிட்டு இருந்தேன் ரகு மட்டும் இல்லை நீயும் என் தம்பி தான் சொல்லி. ரகுவும் தப்பு பண்ணுவான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வார்த்தையை பார்த்து யூஸ் பண்ணுவான். அவசரப்பட்டு அணுவை இந்த மாதிரி ஒரு நாள் கேவலமாக பேசி நான் பார்த்ததே இல்லை. அவன் கோவப்படுவான் தான், இல்லைன்னு சொல்லலை. அதுக்காண்டி இந்த மாதிரிலாம் அவன் பண்ணவே மாட்டான். ஏன், கார்த்தின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வரும்போது அவன் விஷயத்திலே ரகு அணுகிட்ட எந்த விதத்துலயும் இந்த மாதிரி நடந்துக்கிறதே இல்ல. அக்கா, அனு வேற இவ வேறக்கா. அனு என்ன அவன் கூட பழகவா செஞ்சா? ம் இவ இவ ஆனா அவன் கூட பழகி இருக்காக்கா. பணத்தை வாங்கிக்கிட்டு. அது எவ்வளவு ஒரு தப்பான விஷயம். பைத்தியக்கார மாதிரி என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காத, சரியா? அக்கா அக்கான்னு சொல்றியே நீ, அவனை ஃப்ரெண்டுன்னு சொல்ற, அவளை உயிருக்கு உயிரா லவ் பண்றேன்னு சொல்ற. அப்ப அவங்க சொல்றதெல்லாம் காது கொடுத்து கேட்கணுன்ற மண்ணாங்கட்டி அறிவு கூட உனக்கு இல்லையா? ஆ என்னக்கா நீங்களே இப்படி பேசுறீங்க? நான் இவ்வளவு சொல்லியும் அவன் கூட பழகி இருக்காக்கா. அதோ பணத்துக்காண்டி. அத அவ சொன்னாளா? அக்கா, அதான் அவனே சொன்னானே, 50 லட்சம் பணத்தை வாங்கிட்டு என் கூட இருக்குன்னு சொல்லி ஏமாத்திட்டு வந்துட்டான்னு சொல்லி. அதான் அவனே சொல்லியிருக்கானே, பணத்தை கொடுத்துருக்கானே தவிர அவன் ஒன்றும் அவன் கூட இல்லையே. அப்ப பணத்தை வாங்கிட்டு ஏமாத்தினது மட்டும் நியாயமா? இங்க பாரு ஆதி, நீ கேக்குற கேள்வி எல்லாமே கரெக்ட் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த கேள்வி எல்லாமே நீ ஷாலினி கிட்ட தான் கேட்கணும், என்கிட்டயோ ரகு கிட்டயோ இல்ல. இதுக்கு மேல அவகிட்ட கேட்டு என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? அது எப்படி ஆதி, நீயே முடிவு பண்ணிப்பியா அவகிட்ட கேட்காம என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்லி? அதான் தெளிவா அவனே சொல்லிட்டு போயிட்டானே. அவனை உனக்கு எத்தனை நாளா தெரியும்? அவ்வளோ க்ளோஸா என்ன? அவன் எனக்கு தெரியவே தெரியாது. இதுக்கு முன்னாடி பார்த்த ஞாபகம் கூட இல்ல. ஆ யாரோ ஒருத்தன் முன்ன பின்ன தெரியாதவன் அவன் சொல்றத நம்புவேன் அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி. இதே நீ லவ் பண்ணி 5 வருஷம் உனக்காண்டி நீயும் அவளும் மாறி மாறி இருந்திருக்கீங்க எவ்வளோ நாளு. ஆனா அவ சொல்றத நீ கேட்க மாட்ட, அப்படிதானே? ஐயோ அக்கா, இங்க பாரு, சொல்றது கேளு ஒரு நிமிஷம். ஐயோ கடவுளே, யாரும் எதுவுமே சொல்ல வேண்டாம், விடுங்க. லூசா ஆதி நீ? பைத்தியக்கார மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத, சரியா? இவ்வளவு நேரம் கிள்ளி பிள்ளைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டியா நீ? இங்க பாரு ஆதி, கொலை செஞ்சவங்களுக்கு கூட கடைசி நேரத்துல கோர்ட்ல எத்தமிட்டு நிறுத்தினா அவங்க பக்கம் இருக்க நியாயத்தை கேட்பாங்க. ஆனா நீ அதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கூட ஷாலினிக்கு தரல. என்னக்கா நீங்க?
வாயை மூடு கொஞ்ச நேரம். ஆமா, எல்லாம் உனக்கு தான் தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. ஓ சரி, அவ மேலே தப்பி இருக்கட்டுமே. அவ என்னதான் சொல்ல வரான்னு கேள முதல்ல. கரெக்டா சொன்ன ரேஷ்மா. எனக்கு எந்த எக்ஸ்பிளனேஷனும் தேவையில்லைன்னு சொல்றேன், விடுங்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன பல்லு உடைச்சிருவேன் சொல்லிட்டேன். ஆமா, என் தம்பி தம்பின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற வாய் வார்த்தைக்கு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசி பாரேன், அப்ப இருக்கு உனக்கு. ரகு, அன்னைக்கு என்ன நடந்துச்சு நீ சொல்லு. ரேஷ்மா, மேரேஜ்க்கு முன்னாடி அனுக்கு எனக்கு என்கேஜ்மெண்ட் நடந்துச்சு. அப்போ ஒரு கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்றதுக்காண்டி நான் பெங்களூருக்கு போயிருந்தேன். அப்போதான் நான் ஷாலினியை அங்க பார்த்தேன். அதுவும் எந்த மாதிரி நிலைமை தெரியுமா? ஒரு பொண்ணுக்கு வரக்கூடாத நிலைமையில அவளை நான் பார்த்தேன். ஹலோ அனு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கம்மா? சும்மாதான் இருக்கேன். சரி, இப்ப நான் கொஞ்சம் வெளியே போறேன், சரியா? அதான் உனக்கு ஏதாச்சும் திங்ஸ் வாங்கணும்னா சொல்லி வாங்கிட்டு வரேன். அதெல்லாம் எதுவும் வேண்டாம், நீங்க பார்த்து பொறுமையா வாங்க, அதுவே போதும். எனக்காண்டி மெனக்கட்டு அலையாதீங்க, உடம்ப பாத்துக்கோங்க சரிங்களா? எப்ப வருவீங்க நீங்க? அனுமா, நான் இன்னைக்கு நைட்டு எனக்கு ஃப்ளைட், ஓகேவா? நான் மார்னிங் வந்துடுவேன். வந்தோடனே உன்னை பாக்குறேன். மிஸ் பண்றியா என்ன? ஓய் செல்லக்குட்டி, சொல்லுடி. அப்படிலாம் இல்ல, நீங்க இங்க இருக்க மாதிரி அப்பவே காலையில வருவீங்களா? அப்படி இல்லைன்னா ஈவினிங் தான் உன்னை பாப்போம்னா, அதே மாதிரி இன்னைக்கு 2 நாளா பாக்கலன்னு உடனே ஒரு மாதிரி இருந்துச்சு, அவ்வளவுதான். ஆ, அனுக்குட்டி என்ன மிஸ் பண்றீங்களா? அப்படிலாம் இல்ல, நீங்க உடனே இதை மாதிரிலாம் பேசாதீங்க சரியா? சரி, நீங்க உடம்ப பாத்துக்கோங்க, படுத்து ரெஸ்ட் எடுங்க. இப்பதானே கான்ஃபரன்ஸ் மீட்டிங் அட்டன் பண்ணேன்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் எதுக்கு இப்ப வெளியே போறீங்க? லூசி, உனக்குன்னு இல்ல, பிரியாவும் நிறைய பொருள் கேட்டிருந்தா. சரின்னு சொல்லிட்டு இங்க கொஞ்சம் நல்ல அஃபோர்டபுள் ரேட்ல இருக்கும் இல்லையா, காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் வேணும்னு சொல்லியிருந்தா. அதெல்லாம் வாங்க போறேன். அதான் உனக்கு எதனா வேணும் சொல்லி அப்படியே சேர்த்து வாங்கிட்டு வரேன். ம், அதெல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம், நீங்க சீக்கிரம் வாங்க, அதுவே போதும். சரி சரி, சீக்கிரம் வந்துடுறேன். சீக்கிரம் வந்தா என்ன தருவ? ஒன்னும் இல்ல, போங்க போன வைங்க. சரிடி என் குட்டச்சி. சரி, எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு, சரியா? நான் இப்ப போயிட்டு வந்தாதான் நைட் எனக்கு ஃப்ளைட்டுக்கு கரெக்டா இருக்கும். நான் போயிட்டு அதெல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரேன். நான் வந்து டைம் இருந்தா ஃபோன் பண்றேன், அப்படி இல்லைன்னா நான் மார்னிங்கே உங்க வீட்டுல வந்து உன்னை பாக்குறேன், சரியா? வச்சிடுறேன். லவ் யூ. சரி. நீங்க ஃப்ளைட் ஏறக்கு முன்னாடி ஒரு வாட்டி மட்டும் ஃபோன் பண்ணுங்க. சரி, ஓகேடி என் குட்டச்சி. ஆமா, கல்யாண டேட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களா? இன்னைக்கு தானே போறதா சொல்லியிருந்தாங்க. ரேஷ்மா ஃபோன் பண்ணல, உனக்கு ஏதாச்சும் ஃபோன் பண்ணாலா? ஐயோ, இன்னும் எங்க வீட்ல இருந்து கிளம்பவே இல்ல. நீங்க என்னன்னா அதுக்குள்ள கல்யாண டேட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களான்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. என்னடி சொல்ற? உங்க வீட்டுல பொறுப்பே இல்ல வர வர. ஆமா, சீக்கிரமா கல்யாண டேட் ஃபிக்ஸ் பண்ணாதானே கல்யாணம் பண்ண முடியும். மணி என்ன ஆகுது? மணி 9 மணி ஆகுது. சீக்கிரம் போயிட்டு பேசிட்டு டக்கு டக்குன்னு மாப்பிள்ளை கேக்குறாருன்னு சொல்லு. அப்ப நான் எங்க அம்மா கிட்ட போன் கொடுக்கேன், நீங்களே பேசுறீங்களா? பக்கத்துலதான் இருக்காங்க. அவனும் பக்கத்துல இருக்காங்க, ஏன்டி சொல்லவே இல்ல? சரி சரி, நான் போனை வைக்கிறேன், பாய். ரகு, ரகு, சும்மாதான் சொன்னேன். அம்மா கிளம்பிக்கிட்டு இருக்காங்க, வண்டி வந்ததுக்கு அப்புறம் கிளம்பலான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. வருங்கால புருஷனை ஏமாத்துறல நீ. இருடி, உனக்கு நேர்ல வந்து உனக்கு தண்டனை கொடுக்குறேன். சரியானோ, நேரமாச்சு. எனக்கு மதியம் வர ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங் இருக்கு. நான் இப்ப போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாதான் அதை அட்டன் பண்ணிட்டு எனக்கு நைட்டு கரெக்டா இருக்கும் ஃபிளைட் ஏற. நான் வச்சிடுறேன், சரியா? பாய். சரி, அலையாதீங்க ரொம்ப. சரி வைக்கிறேன், சீக்கிரம் வாங்க. சரிடி என் குட்டச்சி. சரி. இவர் என்ன எப்ப பார்த்தாலும் என்ன குட்டிச்சு குட்டிச்சுன்னே சொல்லிக்கிட்டு இருக்காரு. நான் என்ன அவ்வளவு கிட்டையாவா இருக்கேன்? அவன் அம்மா கிட்ட போய் கேப்போமா? அம்மா எதனா சொல்லுவா. வேண்டாம், நம்மளுக்கு கண்ணாடி முன்னாடி நின்னு பாப்போமா? நம்ம என்ன அவ்வளவு குட்டாலாம் இல்லையே, நம்ம கரெக்டான ஹைட்ல தான் இருக்கோம். அவங்கதான் ஹைட்டா இருக்காங்க, அதான் அவங்க குட்டிச்சு குட்டிச்சுன்னு கூப்பிடுறாங்க. இனிமே நம்மளும் அவங்கள நீங்க தான் பண்ண வர மாதிரி இருக்கீங்க, நீங்க தான் பண்ண வரன்னு சொல்லணும். ஆமா, உங்களை பார்க்கணும் போல இருக்கிற. அது 2 நாள் தான் பிரிஞ்சிருந்திருக்கோம், ஆனா என்னால இருக்கவே முடியல. அச்சோ அச்சோ, எப்ப அது தெரியல, ஏன் இப்படி இருக்கணும் புரியல. அனுமா, அனு, அம்மா இதோ வாரேன்.
குட்டச்சின்னு கூப்பிட்டா பண்ணமாறன்னு கூப்பிடுவியா? போனை கட் பண்ணாமே போயிட்டியா? குள்ளச்சி, நேர்ல வந்து வச்சுக்கிறேன்டி. ஐயோ கடவுளே. சரி, நம்ம கட் பண்ணிட்டு வேலையை பார்ப்போம். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? என்னால முடியல. என்னால வேற ஒருத்தர் கூட இருக்க முடியாது. பேசாம செத்துலாம். ஏன்பா இந்த மாதிரி பண்ணிட்டு போட்டேன்? உன்னால எனக்கு எவ்வளவு கஷ்டம் பாருப்பா. ஏன்பா இந்த மாதிரி எல்லாம் பண்ண? அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி இவன் கிட்ட போய் 50 லட்சத்தை வாங்கிட்டு என்ன அநியாயமா இவன் கிட்ட தள்ளி விட்டுட்டியே. இவன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்குலாம் உங்க கிட்ட காசு இல்ல. என்ன என்ன கீப் மாதிரி வச்சுக்கிறதுக்குதான் உங்ககிட்ட காசு கொடுத்துருக்கான். அது கூட தெரியாம அவசரப்பட்டு இப்படி பண்ணிட்டியப்பா. நீ என்ன பண்ணுவேன்? இங்க இருந்து எப்படி தப்பிப்பனும் தெரியல. இங்க பாரு கார்த்தி, எங்க அப்பா பண்ணதுக்கு நான் வேணா அவங்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இல்லன்னா நான் எப்படியாச்சும் அந்த பணத்தை திருப்பி தந்துடுறேன். என் தலையை வித்தாச்சு திருப்பி தந்துடுறேன். ப்ளீஸ் கார்த்தி, என்ன விட்டுரு. ப்ளீஸ் கார்த்தி. டார்லிங், என்ன டார்லிங் இப்படி அழுதுகிட்டு இருக்க? இங்க இன்னைக்கு நம்மளுக்கு என்ன நடக்க போகுது? நீ என்ன இப்படி உட்காந்து அழுதுகிட்டு இருக்க? கார்த்தி ப்ளீஸ் கார்த்தி, வேண்டாம், விட்டுரு கார்த்தி. டார்லிங், இங்க பாரு, நான் பக்கத்துல வரேன்னு சொல்லிட்டு இப்படி கத்தலாம் கூடாது, சரியா? இது ஹோட்டல். 4 பேர் கேட்டா என்ன நினைப்பாங்க? அதுக்காண்டி இங்க இருந்து இப்படி கத்தி எஸ் ஆயிரலாம் நினைக்காத. உன்னை காப்பாத்துறதுக்கு எவனா வரமாட்டான், புரியுதா? கார்த்தி, சத்தியமா நான் உன்னை பணத்துக்காண்டி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லல. நான் எங்க அப்பா காண்டி தான் அப்படி சொல்லியிருந்தேன். உங்க அப்பா கிட்ட 50 லட்சம் வாங்கியிருக்காருன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. ப்ளீஸ் கார்த்தி, எனக்கு புரிஞ்சுக்கோ. என் மனசுல வேற ஒருத்தவன் இருக்கான். அவனை மறந்துட்டு உன் கூட என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்றதுனாலதான் நான் அங்கிள் கிட்ட வந்து நேரடியா சொன்னேன் உங்க பையன் வேண்டான்னு சொல்லி. இங்க பாரு கார்த்தி, புரிஞ்சுக்கோ. இங்க பாருடி, நீ ஒன்னும் எனக்கு தகுதியானவளா இல்ல. ஆனா உன்னை பார்த்தா எனக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான், சரியா? அதுக்காண்டி உன்னை கல்யாணம் பண்ணலாம், பயப்படாத. ரொம்ப தேங்க்ஸ் கார்த்தி. அப்ப நான் இங்க இருந்து போகட்டா? ஏய், எங்க போறேன்ற? கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னனே தவிர நீ வேண்டான்னு சொல்லலையே. என் கூட கடைசி வரைக்கும் இந்த மாதிரி ஹோட்டல் இல்லைன்னா உனக்கு வேணா ஒரு சின்னதா பங்களா வேணா ஏற்பாடு பண்ணி தரேன், அங்க இருந்துக்கோ, சரியா? நான் என் ஃப்ரெண்ட்ஸ் ரிலாக்ஸ் பண்றதுக்காண்டி வருவோம். நீ அங்க இருக்கிறதெல்லாம் மெயின்டைன் பண்ணா போதும். ஐயோ 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 கடவுளே. கார்த்தி ப்ளீஸ், அம்மா பேசுறத நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. ப்ளீஸ் என்ன விட்டுரு. ப்ளீஸ் கார்த்தி. என்னடா நீ இப்படி அழுதுகிட்டே இருக்க? இப்படி அழுதுகிட்டே இருந்தா எனக்கு எப்படி உங்ககிட்ட ரொமான்ஸ் பண்ணணும்னு தோணும்? ப்ளீஸ் என்ன விட்டுரு. சார், தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா கேளுங்க, ஓகேங்களா? தேங்க்யூ சார். வெயிட்டர் சார், எனி ஹெல்ப்? யா 1 minute. சார், எனி ஹெல்ப்? ஆமா. என்னாச்சு சார்? எனி ப்ராப்ளமா? இல்ல ஏதாச்சும் ஃபுட் எடுத்துட்டு வரணுமா? இல்ல அதெல்லாம் இல்ல, இப்ப நான் வெளியே தான் போய்க்கிறேன், அதை பத்தி கவலை இல்ல. என்னுடைய ஆப்போசிட் ரூம்ல ரொம்ப நேரமா சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. ஐ திங்க் இந்த ரூம்லயா இல்ல அது பக்கத்து ரூம்லயான்னு தெரியல. நீங்க கேட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சார், அந்த ரூம்ல எல்லாம் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க சார். இப்போ நான் ஏதாச்சும் டிஸ்டர்ப் பண்ணா திட்டுவாங்க சார். என்னங்க ஸ்டூபிட் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? ஒரு பொண்ணோட அழுக குரல் கேட்டுட்டு இருக்குன்ற நீங்க என்னன்னா ஃபேமிலின்னு இருக்கீங்க? சார், எங்களுக்கு அப்படி எந்த குரலும் கேட்கலையே. அதே மாதிரி யாருமே இது வரைக்கும் கம்ப்ளைண்டும் ரைஸ் பண்ணல சார். ஸோ அதனால என்னால எதுவும் பண்ண முடியாது. ஓ அப்படியா? இதுதான் நீங்க உங்க ஹோட்டல்ல தர சர்வீஸா? ஒரு கஸ்டமர் உங்ககிட்ட வந்து ப்ராப்ளம் சொல்லிட்டு சொல்ற, அதை சால்வ் பண்ணாம நீங்க உங்க இஷ்டத்துக்கு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் பாத்துக்கலான்றீங்க. அப்போ உள்ள இருக்க பொண்ணு ஏதாச்சும் ஆயிட்டுன்னா அதுக்கப்புறம் இப்படிதான் பேசுவீங்களா? ஒருவேளை இறந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? சார் சார் சார், ஏன் சார் தேவையில்லாம பிரச்சனை பண்றீங்க? அந்த மாதிரிலாம் இருக்காது. இங்க இருக்கிறவங்க எல்லாமே ரிச் பீப்புள், சரிங்களா? அதனால அவங்கள போயிட்டு வீணா இந்த மாதிரி நேரத்துல தொந்தரவு பண்ண முடியாது சார். நான் அப்படி தொந்தரவு பண்ணேன்னா என் வேலையே போயிரும். உங்களுக்கு புரியுதா இல்லையா நான் சொல்றது? சரி, ஓகே சார், நான் செக் பண்றேன். பட் ஆனா நேரமா தான் செக் பண்ண முடியும், இப்பவுமே என்னால பண்ண முடியாது. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, என் கூட ஜஸ்ட் வந்து நிக்க வச்சு செய்யுங்க. சார், வீணா பிரச்சனை வேண்டாம் சார், சொல்றதை கேளுங்க சார். இங்க இருக்கிறவங்க எல்லாருமே பணக்காரங்க தான். அவங்க ஏதாச்சும் எதனா இப்படிதான் பண்ணுவாங்க. அப்போ உனக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு, மரியாதையா சொல்றியா இல்ல போலீஸுக்கு போன் பண்ணவா? சார், என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை? டேய் சார் சார், சண்டைலாம் வேண்டாம் சார். சார் சார், சட்டையில இருந்து கையெடுங்க சார். வீணா பிரச்சனை பண்ணாதீங்க. அந்த ரூம்ல ஒரு சாரும் ஒரு மேடமும் இருக்காங்க. அந்த ஈன வெங்காயம்லாம் எனக்கு தேவையில்லை. அந்த பொண்ணு ரொம்ப நேரமா அழுதுகிட்டு இருக்கு. என்ன பிரச்சனைன்னு கேட்டு சார்ட் அவுட் பண்ணுங்க, இல்லைன்னா நான் நெக்ஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் ஃபோன் பண்ணுவேன். உன்கிட்ட எதுக்கு நான் தேவையில்லாம இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கணும்? இப்பவுமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்றேன். சார் 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 சார், ஃபோன் பண்ணாதீங்க சார். அப்படி ஃபோன் பண்ணீங்கன்னா ஹோட்டலோட ரெப்புடேஷனே கெட்டுரும் சார். சார் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். நான் இப்போ உடனே அதை சார்ட் அவுட் பண்றேன் சார், ப்ளீஸ் சார்.
நீங்க போங்க சார், நான் பாத்துக்கிறேன். என்ன அந்த சைடு அனுப்பி விட்டுட்டு அந்த பிரச்சனையை அப்படியே விட்டுறலான்னு பாக்குறியா? அதுக்கெல்லாம் இங்க சீனே இல்ல. இங்க வேற சீன் இங்க நடக்க போகுது. வா, போயிட்டு அந்த கதவை ஓபன் பண்ணு. சார், அப்படி பண்ணக்கூடாது சார். நீ வாயால பேசிக்கிட்டு இருந்தா அடங்க மாட்டேன் உன்ன. சார், ஓகே சார், ஓகே சார், வாங்க. ப்ளீஸ் கார்த்தி, ப்ளீஸ் கார்த்தி, உண்மையாவே நான் வேற ஒருத்தனை லவ் பண்றேன். எங்க அப்பா சொன்னாருன்றதுக்காண்டி அந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன். ஆனா எங்க அப்பா இப்ப இறந்துட்டாரு. எனக்கு அந்த பையன் தான் வேணும். என் மனசுல யாருமே இல்ல கார்த்தி. ப்ளீஸ் கார்த்தி, புரிஞ்சுக்கோ. டார்லிங், நீ அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கோ. யார் வேண்டாம்னு சொன்னா? அதை பத்தி எனக்கு கவலையே இல்ல. ஆனா நான் பணம் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதுக்கான செலவு ஏதாச்சும் இருக்கணும் இல்லையா? அந்த செலவை மட்டும் கழிச்சு விட்டுட்டு போயிறேன். கார்த்தி, உன் பணத்தை நீ எப்படியாச்சும் திருப்பி கொடுத்துற கார்த்தி. நான் வேலை செஞ்சு கொடுத்துருவேன். என்ன டார்லிங் இப்படி பேசிக்கிட்டு இருக்க? ஆமா, என் ஹோட்டல்ல தானே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன், ரிசப்ஷனிஸ்டா. எவ்வளவு சம்பளம் உனக்கு? 20,000. என்ன? ஆமா. அந்த 20,000 உனக்கு பத்தலன்னு சொல்லி ஓட்டி எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த. இப்ப பாரு, நானா உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். அதை பயன்படுத்திக்கோ. உன் கஷ்டம் எல்லாம் தீந்துரும். ப்ளீஸ் கார்த்தி, எங்க அப்பா பட்டதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? எங்க அப்பா உங்ககிட்ட இருந்து பணம் வாங்கியிருக்காருன்னு எனக்கு சத்தியமா தெரியாது கார்த்தி. எப்படியாச்சும் திருப்பி கொடுத்துருங்க கார்த்தி. ப்ளீஸ் கார்த்தி. எப்படி தருவீங்க? 20,000 சேர்த்து எத்தனை வருஷம்? நான் சொல்றேன் கேளு டார்லிங். அதெல்லாம் வேண்டாம். நான் சொல்ற வழியை ஃபாலோ பண்ணன்னு வச்சுக்கேன், 1 ஹவர்லயே முடிஞ்சிரும். ஐயோ கடவுளே, கார்த்தி ப்ளீஸ் கார்த்தி. இங்க பாரு, பொறுமையா இழிச்சுக்கிட்டே பேசுறேன். இவன் சரியான இழிச்ச வாயின் மட்டும் நினைக்காத, சரியா? நான் எவ்வளவு பெரிய டெரர்னு உனக்கு நல்லாவே தெரியும். புரிஞ்சுச்சா? கார்த்தி, இங்க பாருடி, உன்னை இங்க கொண்டு வரதுக்கே நான் எவ்வளவு பிளான் பண்ணி உன்னை இங்க வர வச்சேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். உன் அம்மாக்கு உடம்பு சரியில்லை, ஆட்டுக்குட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி இங்க உன்னை வர வச்சது ஒன்னும் உன்னை சும்மா அனுப்புறதுக்கு இல்ல. என் பணத்துக்காண்டி செலவு பண்ணத மொத்தமா உன்கிட்ட வசூல் பண்றதுதான். என்ன உனக்கு அறிவே இல்லையா? உங்க அம்மா உன் அக்கா கிட்ட எல்லாம் இந்த மாதிரி வேற ஒருத்தர் தப்பா நடந்துக்கிட்டா இப்படிதானே உனக்கு சந்தோஷமா இருக்குமா? நானும் உன் அக்கா உங்க அம்மா மாதிரி ஒரு பொண்ணு தானே. ஒரு பொண்ணுக்கு விருப்பம் இல்லாம இப்படி கடத்திட்டு வந்து இப்படி தப்பா நடந்துக்கணும்னு நினைக்கிறியா? உனக்கு வெக்கமா இல்ல? இல்லையே, இதெல்லாம் பார்த்தா ஆகுமா? இப்படி எல்லாம் நீ பேசினா சரிப்பட்டு வர மாட்டே உன்னை. விட்டு காட்டி விட்டு. ஏய், பொறுமையா இரு டார்லிங். சிரிச்சுக்கிட்டே சொல்றல, இல்ல வீணா அடிபடுவேன். கார்த்தி வீடு, யாராச்சும் காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. என்னடி நீ காப்பாத்துங்கன்னு கத்துனோடனே இந்த சினிமா எல்லாம் வர மாதிரி ஹீரோ வந்து உன்னை காப்பாத்திடுவாங்கன்னு நினைப்பா? இங்க பாரு, இன்னைக்கு ஃபுல்லா நான் ஆசைப்படுற மாதிரி நீ இருந்துதான் ஆகணும். உனக்கு வேற வழியே இல்ல, புரியுதா? அதுவும் இல்லாம இந்த ரூம்ல யாரும் அவ்வளவு சீக்கிரமா டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது விஐபி ரூம். என் செல்ல குட்டி. ப்ளீஸ் கார்த்தி, வீடு கார்த்தி, கைய வீடு கார்த்தி, வீடு கார்த்தி. இப்ப கைய பிடிச்சதுக்கே இவ்வளவு கோவம் பண்றியே கார்த்தி. என்ன டார்லிங், சொன்னதுக்கே இவ்வளவு கோவம் வருது உங்களுக்கு? எங்க கிட்ட இருந்து 50 லட்சம் உங்க அப்பா என் அப்பா கிட்ட இருந்து வாங்கிட்டு போயிட்டான். என் அப்பா ஒரு இழிச்சவாயன். நீ சொன்ன கதையெல்லாம் நம்பி சரி போமான்னு சொல்லிடுவான். ஆனா நான் அப்படி இல்லையே. உன் அப்பா கிட்ட தெளிவா பத்திரத்துல சைன் வாங்கி வச்சிருக்கேன். புரியுதா? அந்த 50 லட்சம் தரலன்னு வச்சுக்கோ, உன்னை என்ன வேணாலும் பண்ணுவேன் நானு. ஐயோ கடவுளே, வீடு கார்த்தி, கை வலிக்க, வீடு கார்த்தி. அச்சோ, என்னால விட முடியாதே என் செல்லக்குட்டி. கையடா பொறுக்கி. ஹெல்ப் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க. டார்லிங், உன் நல்ல நேரமா இல்ல என் கெட்ட நேரமா தெரியல. எவனோ ஒருத்தன் வெயிட்டர் தான் கதவு தட்டுறான்னு நினைக்கிறேன். அவனுக்கு கழுத்தொலியே 2 வச்சு வெளியே அனுப்பிட்டு அதுக்கப்புறம் உன்கிட்ட வரேன், சரியா? அது வரைக்கும் இந்த மாதிரி சத்தம் போடாம அமைதியா இரு. யாரு நினைச்சாலும் உன்னை இங்க இருந்து காப்பாற்ற முடியாது. நீ இன்னைக்கு எனக்கு தான். மாமா போயிட்டு யாருன்னு பாத்துட்டு உடனே வந்துடுறேன். வெயிட் பண்ணு டார்லிங். டார்லிங், இப்படி அழுதுகிட்டே இருக்காது டார்லிங். ரொமான்ஸ் பண்றதுக்கு மூடு வர மாட்டேங்குது. போய் அங்க மல்லிப்பூ வாங்கி வச்சிருக்கேன் பாரு, அந்த மல்லிப்பூவை தலையில வச்சுக்கிட்டு மூஞ்ச கை கால்லாம் கழுவிட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷான சாரியை வேணா மாத்திட்டு வாயேன். இங்க பாரு, நீ நினைக்கிறது நடக்கவே நடக்காது. நான் செத்தாலும் சரி. அப்படியா? சோ, இவனுங்க ஒருத்தன் வர இரியா. வந்ததுக்கு அப்புறம் நடக்கும்டி, நடத்தி காட்டுறண்டி. ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? பேசாம இங்கிருந்து விழுந்து செத்துருவோமா?